ஒரு கோட் வச்சுருக்காங்க சார், ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதிலாம் சொன்னாங்க. ஐயோ நையி நையி நையி. சாரி சாரி சார். ஏங்க நல்லா தானே போய்கிட்டு இல்ல இருக்குது. சொல்றேன். நீங்க ஏதாவது ஒரு கோட் சொல்லுவீங்க, அப்புறம் இல்ல நான் வேற ஏதாவது டயலாக் பதில். நீங்க இல்லையா, டக்குன்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அதனால சொல்றேன். எச் ராஜா அவர் இந்த டயலாக சொன்னதும் சொன்னாரு. அவர் அந்த டயலாக வச்சுக்கிட்டு இவங்க எடுத்து பாடாத ஏடா அவர் என்ன அர்த்தத்துல சொன்னாரு தெரியுமா? எச் ராஜா சொல்லும்போது ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி அப்படின்னு அவர் சொன்னது என்ன அப்படின்னா, தப்பு பண்றதுல, கொள்ளையடிக்கிறதுல, மக்கள்ல வந்துட்டு கொடுமைப்படுத்துறதுல, இந்த ஆட்சி புரியறதுல பெரிய ஒரு மோசக்காரர்களாக இருக்கிறதுல அவரோட ரொம்ப மோசங்க இவருன்றதை மீன் பண்ணி சொன்னாரு. இவங்க வந்து நம்ம ரொம்ப டேஞ்சரஸ் ஆண்டா புரிஞ்சுக்க முடியாம அதுக்கு ஃபயர் விட்டுட்டு எடிட் போட்டுட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிருந்தாங்க எலெக்ஷன் அப்போ. அதனால அது நீங்க டைலாக் எனக்கு ஞாபகம் வந்து அது புரிஞ்சுக்காம என்ன பண்றாங்கன்னு அதனால திமுக காரோட சீட்டி பார்க்க. ஏன்னா ஏன் இன்னைக்கு ஸ்டாலின் வாய்ஸ் வரவே மாட்டேங்குது இன்னைக்கு. ஆக திமுக அந்த ஆக சொன்னாதாங்க அவர் வாய்ஸ் வருது. கரெக்டு எங்கடா ஒரு வாய்ஸ் நீங்க வர மாட்டேங்குதுன்னு யோசிச்சேன். புடிச்சிட்டேப்ப ஆக திமுக காரோட தொட்டுப்பார் என்கிட்ட தொட்டு பார்த்தடா அப்படின்னு ஷூட் நடந்துட்டே மொத்தம் தொட்டு பார்த்துட்டு போயிட்டான்டாங்க. நோ அப்படி இந்த காமெடி எஸ்டேட் பண்ணிட்டு அப்புறம் தான் ஆக திமுக காரோட தொட்டுப்பார் சீண்டிப்பார் சுப்பாவோட பாட்டாங்க நாங்கள் சுப்பா இருக்க மாட்டோம். என்னங்க இந்த மாதிரி டைலாக்லாம் யாருங்க எழுதி கொடுத்தா உங்களுக்கு? இதெல்லாம் சினிமா டைலாக் இல்லையா உங்களுக்கு? இது வந்து விரட்டல். ஆக இது வந்து விரட்டல் கிடையாது, இது ஒரு எச்சரிக்கை. என்னங்க இந்த டைலாக்லாம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இன்னைக்கு சிஎம் வந்துட்டு இப்படினாருன்னா உங்களுக்கு கடுப்பாகுது, அப்பாவை காணோன்னு சொன்னா வெறுப்பாகுது. உள்ள ஒருத்தர் உக்காந்துக்கிட்டு என்ன வந்து பவரு கிவருலாம் பேசிட்டு இருந்தாரு. மோடி லேடி டாடி இதெல்லாம் எப்படி இருந்துச்சு? நீயும் இந்த அரசியல் பண்ணுவ அப்படின்னு காட்ட ட்ரை பண்ண இந்த பஞ்ச் டைலாக் அரசியல் வேற மாதிரி கேவலமான விஷயங்களுக்கு உதவிச்சு. ஆனா உங்க படம் பிடிக்கலன்னு தியேட்டரை விட்டு நிறுத்திட்டாங்க. மக்கள்லாம் வந்து ஏய் எனக்கு இந்த படம் வேணாம், இந்த படத்தை நிறுத்து அப்படின்னு பாதியிலே ஓடிட்டு இருந்த உங்க படத்தை நிறுத்தி அச்சு துரத்தி ரீல உடச்சு அனுப்பிட்டாங்க. இன்னைக்கு வேற ஒரு படம் ஓடுது, மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிது. இந்த கொசு தான் எனக்கு காண்டேத்துது. இந்த ஒரு நாள் புலகரம் இருங்க, ஒரு வருஷம் குறுக்கி வச்சிருக்கேன் நான். 28 வச்சு குடிச்சிடலான் இருக்கேன். எனக்கு 29 எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த கொசு இந்த ஆஃபீஸில் இருக்காது. சொல்லுங்க. சுகாதாரத்துறையில் வந்து நிறைய விஷயங்களை முன்னெடுத்து பண்ணுறாங்க. நம்ம நலம் தமிழ்நாடு, நலம் ஏஇ அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா சார்? இப்போ புதுசாக ஒன்று கொண்டு வர போகிறாங்க. மென்டல் ஹெல்த் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லும்போது சிரிக்கிறீங்க நீங்க. என்ன மென்டல் ஹெல்த்னா என்னது? திமுக ஊப்பிகளை சம்பந்தப்பட்ட மென்டல் ஹெல்த் மிஷன் ஒரு விஷயம் வந்து கொண்டு வர போறோம். ரொம்ப நல்லதுங்க. இப்ப தமிழ்நாடு நிறைய பேருக்கு தேவைப்படுது, ரொம்ப தேவைப்படுது. மென்டல் ஹெல்த்ல ரொம்ப கட்டு பேர் கிடக்குது நிறைய பேருக்கு. ஒண்ணுமே பண்ண முடியல, மன உளைச்சலா இருக்கிறாங்க எல்லாருமே. ஒரே ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அப்படின்னு சுத்திட்டு இருக்கிறாங்க. என்னங்க அப்படின்னு கேட்டா, இல்லைங்க தோத்து போயிட்டோங்க, தாவே காட்சிக்கு வந்துருச்சுங்க, ஒன்றும் புரியல அப்படின்னு பைத்தியமா சுத்தி இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு லூசுங்க, ஏதாவது ஒரு முட்டாளுங்க அதுங்க பேசுறதெல்லாம் பார்த்துட்டு உடனே சூப்பர்ரா அப்படின்னு அந்த முட்டாளுங்க பேசுறதெல்லாம் ரீபோஸ்ட் பண்ணி ரீஷேர் பண்ணி அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறாங்க. இந்த மூவி ரிவ்யூ பண்றேன்ற பேர்ல பேசிட்டு இருந்தவங்கலாம் ஒரு காலத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னு நான் சொல்ல முடியாது, அது வந்து ஒரு மாதிரி இப்படின்னு ஒரு ரிவ்யூ பண்றது ஏதோ ஒன்று பண்றேன்னு சொல்லி ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தார் ஒரு காலத்துல. அந்த மாதிரி பீஸுங்கெல்லாம் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா எதுக்காக அந்த பீஸுங்க அந்த மாதிரி சுத்தி நின்றுச்சுங்க அந்த காலத்துல? அது எதுக்கு அந்த பீஸுங்க இப்ப என்ன பண்ணுதுங்கன்னு இப்பதான் புரிய வருது. ஆமா, இந்த பீஸுங்கெல்லாம் இப்ப வந்து அரசியல் பேச ஆரம்பிச்சிருச்சுங்க. அரசியல் பேசிட்டு போ, மக்கள் அரசியலை பேசி மக்களோட நல்ல பேரை சம்பாதிக்க ஆரம்பிச்சா பரவாயில்ல. அதை விட்டுட்டு நீ பேசுறது எனக்கு அப்படிதான் இருக்குது, என் மூஞ்சி மாதிரி தான் இருக்குது. இப்ப என் மூஞ்சி எப்படி அந்த மாதிரி தான் இருக்குது, என்ன பேசுற நீ ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரிலாம் இந்த பைத்தியங்க பேசுறதெல்லாம் இப்ப வந்து கிளாப் தட்டி அதை ரீபோஸ்ட் பண்ற மாதிரி மன உளைச்சல் இருக்கிறாங்க. இப்ப ஒரு நல்ல எவனா ஒருத்தன் தெளிவான ஒரு அரசியலை பேசி அதை ரீஷேர் பண்ற நிலைமை கூட இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சு இன்னைக்கு திமுகவுக்கு. நீங்க பாருங்க, ஆராசா வந்துட்டு தன்னுடைய ஆராசா பாத்தீங்கன்னா அவருடைய தன்னிலையை இழந்து ரொம்ப தேவையில்லாத பேச்சுக்கள் வார்த்தைகள்லாம் விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம இவரு அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு பக்கம், சிவாஜிக்கெல்லாம் லீவ் விட்டு இவங்கெல்லாம் இப்ப அந்த டாஸ்க் எடுத்து கையில பண்ற லெவலுக்கு ஆயிட்டு போயிடுச்சு. 6 மாசத்துல ஆச்சு, 6 மாசத்துல சொல்றாங்க அவரு 6 மாசம் ஆச்சு, 6 மாசம் விட்டுறாங்க. அப்புறமா எங்க பாடுங்க தாத்தா, என்ன தாத்தா அப்படின்னு லண்டன் பேரம் பழகு தூங்க வைக்கிறாராமா. தாத்தா ஒரே டார்ச்சராக உங்களோட அப்படின்ட்டு. ஆமா, லண்டன்லாம் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் யுவர் ஹவுஸ் எவ்ரி நைட் we are not able to sleep அப்படின்றாங்களாம். சாரி, தாத்தா ஊர்ந்து வந்துக்கிறாரு. தாத்தா ஹேஸ் சம் இது
அதாவது தாத்தாக்கு வந்து கொஞ்சம் இருக்கு அந்த மாதிரி வந்து தோத்து போயிட்டோன்ற கவலையில இருக்கிறார். தாத்தா எங்க தாத்தா சிஎம்டா. தாத்தா இஸ் சிஎம். Where are you from? We are from Tamil Nadu. Hey, Tamil Nadu, you are from Joseph Vijay. கதவை சாத்தியா ஆளை விடுங்கடா, இங்க வந்துமாடா நீங்க, தாத்தா ஆல்ரெடி டிப்ரெஷன்ல இருக்கிறாரு, இங்க வந்துட்டு ஜோசப் விஜய் ஆம்ல அப்படின்ட்டு பேரன் காப்பாத்தி கஷ்டப்பட்டு புத்தா அனுப்பி வைக்கிறாராமாங்க. போயிட்டு வாங்க தாத்தா, நீங்க ஒரு மாசம் இங்க இருந்துட்டு போகலான்னு நான் நினைச்சேன். பட் நீங்க இப்படி நைட்லாம் எந்திரிச்சு இங்க லண்டன்ல என்னைய திட்டு வாங்க வச்சுக்கிறீங்க பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட. நீங்க வீட்டுக்கே போங்க தாத்தா, நீங்க அங்க போய் பண்ணுங்க, உங்க வீட்டு பக்கத்துலாம் பெருசா எங்க கேட்காது, நம்ம ஏழையா இருக்க போக நம்ம வந்து ஒரு சின்ன வீடா வேற வச்சிருக்கிறோம். ஸோ அதனால வந்துட்டு நீங்க இல்ல இன்னைக்கு ஏன்னா இது கொஞ்ச நாள் விட்டு அடிப்போம், இது உயிரோடே இருக்கட்டும், இது இருந்தாதான் கொஞ்சம் ஜாலியா இருக்குது. அப்பப்போ குறுக்க வந்துட்டு நீ வாடி, நீ போப்போ, நீ சுத்து, நீ நல்லா சுத்து. அதனால அந்த மாதிரி வந்து தாத்தா வந்து சேட்டையை காட்டுங்கிறாப்புல. இப்போ நிஜமாவே இப்போ இந்த மென்டல் ஹெல்த் இஷ்யூங்கிறது ரொம்ப பெருசா இருக்குது. பட் ஆனால் இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது தீர்க்க முடியுமா இல்லையானது எனக்கு தெரியல. ஸோ அப்போ இவங்களுக்கு மட்டும் இந்த பிரச்சனை கிடையாது, போலி நார்மலாக இருக்கிறவங்களுக்கு இருக்கும்ல, அதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உமன்ஸ் குவாலிட்டி எம்ப்ளாய்மெண்ட் பிளான் அப்படின்னு ஒரு விஷயம் கொண்டு வராங்க. சரி, என்ன அப்படின்னு கேட்டோம்னா, பெண்களுக்கு ஒரு நல்ல வேலைவாய்ப்பு திட்டங்கள்லாம் கொண்டு வரணும், அவங்கள வந்து கொஞ்சம் அந்த சொசைட்டியில் ஒர்க் ஸ்டேட்டஸில் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில முன்னெடுப்புலாம் பண்ண போகிறோம். எப்படி நம்ம செயல் திட்டம்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி விஷயம் கொண்டு வர போகிறாங்க. என்ன அப்படின்னா, ஆல்ரெடி இருக்காங்களே பெண்கள்லாம் நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்களே அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். அப்படிலாம் கிடையாது. பெண்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ் இருந்தாலும் வேலை பார்க்குறாங்க. குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவங்கள ஒர்க்கை விட்டுடுறாங்க இல்லையா. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் வந்து இந்த துறையில் தான் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறதால பெண்கள் நிறைய பேர் வந்து அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ்குள்ளே வரணும். இந்த துறையில் வந்து பெண்களுக்கான அகாமடேஷன் நிறைய இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த திறன் பற்றி நிறைய சொல்லிக் கொடுக்கணும், திறன் வெளிப்பாடு நிறைய கொடுக்கணும். அதே மாதிரி பெண்கள் வந்து அந்த குழந்தைகள் பராமரிப்பு அப்படின்ற விஷயத்தில் வந்து போயிடுறதுனால வேலையை விட்டுறாங்க இல்லையா. ஸோ அதில் அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு நம்ம வேலைக்கு போகிறோம்னா தூரமாக இருக்குது. ஸோ டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்படின்னாலும் நிறைய பேர் வேலையை விட்டுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி பெண்களை வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ்குள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த செயல் திட்டம் கொண்டு வர போகிறது தான் இன்றைக்கி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு சார். பெஸ்ட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்கீம்ஸ் பை டிவிகே லெட் தமிழ்நாடு கவர்மெண்ட். பிகாஸ் நீங்கள் வந்து வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து யாருக்கு வேணால் எங்கே வேணால் கிரியேட் பண்ணி கொடுக்கலாம். பட் ஆனால் பெண்கள் ஏன் எங்கெங்கெல்லாம் எதுக்கெல்லாம் வேலையை பாதியில் நிறுத்திட்டு வராங்க, இல்லை வேலைக்கே போக மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிச்சு, அப்போ பெண்கள் வந்து இப்போ ஆண்கள் மாதிரி ஆண்கள் எல்லா துறைகளிலும் இருக்கிறாங்க, பெண்கள் சில துறைகளில் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது அவங்களும் எல்லா துறைகளுக்கு வரும்னு நீங்கள் யோசிக்கிறேன்னா ஹேட்ஸ் ஆஃப். இது வந்து பிரில்லியண்டான மூவ். இப்போது நீங்கள் பாருங்கள் என்னென்ன மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கணுன்றது நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். ஒரு பெண்ணாக அவங்களால இன்னும் எக்ஸ்ட்ராவாக சொல்ல முடியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துட்டு மதர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்களுடைய குழந்தைய நான் தூக்கிட்டு வர முடியுமா முடியாதா. இப்போ சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளில் வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த குழந்தைக்கு தேவையான இதை வந்துட்டு அந்த பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணாமல் முன்னாடியே அந்த இதை எடுத்து வச்சுட்டு போயிடுறாங்க. வீட்டில் இருக்கிற யாராவது ஒருத்தங்க அதை கொடுத்துட்றாங்கன்ற மாதிரி சில ஆப்ஷன்ஸ். பட் இன்னுமே நிறைய வீடுகளில் நான் சொல்கிறதெல்லாம் ஓரளவுக்கு இந்த ஐடி செக்டாரில் சிட்டி லைஃப்பில் ஓரளவுக்கு கொஞ்சம் ஒன்று அவங்க அந்த இதெல்லாம் அவங்க பண்ணணும்னு நினச்சாலோ அந்த பெண்ணே கூட சரி ஓகே நம்ம வந்து தாய்ப்பாலை அப்படியே தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, நம்ம வந்து இந்த மாதிரி பம்ப் பண்ணி நம்ம மில்கை வச்சுட்டு போகலாம் அப்படின்னு அவங்க ஓரளவுக்கு இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்து சினிமாவெல்லாம் பார்த்து நெட்ஃப்ளிக்ஸை பார்த்து பண்ணலாம்னு நினைச்சா கூட அவங்க இருக்கிற தடைகளை நீங்க யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா அவங்க வந்து இதை பண்ணணும்னு நினைச்சா மாமியார் இருப்பாங்க, மாமியார் சப்போர்ட்டிவா இருக்க மாட்டாங்க, அம்மாவே வீட்டில் சப்போர்ட்டிவா இருக்க மாட்டாங்க, சுத்திக்கிறவங்க என்னது தாய்ப்பால்னா அதை நீ உடனே அப்படியே கொடுக்கணும், அப்படிதான் எடுத்து வச்சுட்டு அதை போகக்கூடாது அப்படின்னு ஒன்று சொல்லுவானுங்களேன்றதுக்காக ஐயோ இவங்க பேச்சை கேட்கறதுக்கு நம்ம சும்மாவே இங்கே இருந்தலாம்டான்னு சொல்லி யோசிச்சு அதனாலேயே இருக்கிறவங்க இருப்பாங்க. அதையும் மீறி நீங்கள் ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா அங்கே ஒரு ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட் இருக்குமா. எத்தனை ஆஃபீஸில் ஒரு பெண்களுக்கான பிரெஸ்ட் ஃபீடிங் ரூம்ன்றது ஒன்று இருக்கும். இல்லை ரயில்வே ஸ்டேஷன்ல பார்க்குறோம் ரைட்டு, எத்தனை ஆஃபீஸஸ்ல இருக்கும் ரைட்டா. இப்போ நம்ம ஐடி ஆஃபீஸில் இவங்க போகிறாங்க அப்படின்னா ஏன் ஐடி ஆஃபீஸ் போகிறாங்க, எதனால் பெண்கள்லாம் ஐடியை ஓரளவுக்கு நிறைய போகிறாங்க, இந்த கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப் ஒர்க்லேயே நிறைய பெண்கள் இருக்கிறாங்களே, மற்றதுக்கெல்லாம் நீங்கள் இறங்கி போக மாட்டீங்களான்னு இந்த பெண்ணியத்துக்கு அகைன்ஸ்டாக பேச சில பேர் ரொம்ப அறிவாளியாக நினைச்சு பேசதான் பேசுவாங்கல்ல. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் ஐடி ஆஃபீஸஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு இவங்க சொல்கிற மாதிரி வந்து லக்ஸூரியஸாக அந்த பொண்ணுக்கிறதுக்காக போகிறாங்க கிடையாது, அட்லீஸ்ட் பேசிக்காவது சில விஷயங்கள் இருக்குதுன்றதுக்காக போகிறாங்க. என்னன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு பிரெஸ்ட் ஃபீடிங் ரூம் இருக்கும், ப்ராப்பரான ரெஸ்ட் ரூம்ஸ் கிளென்லினஸோட இருக்கும். ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து யூடிஐலேருந்து ஆரம்பிச்சு பல பிரச்சனைகள் வந்துட்டு பெண்களுக்கு தான் அதிகமாக வருது மென்னை தாண்டி. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை கிளென்லினஸ்லேருந்து ஆரம்பிச்சு ஒரு சேஃப்டிலேருந்து என்ன ஒரு கேப் டிரைவர் போய் இறக்கி விட்டுருவான், கேப் டிரைவர் வந்து என்னை கூப்பிட்டு வந்துடுவான். ஏன்னா நீங்கள் அந்த அளவு சமுதாயத்தை வச்சிருக்கிறீங்கல்ல, ரொம்ப நீட்டாக அழகாக சுத்தமாக எங்கே போய் எந்த நேரத்துலலாம் ஒரு பெண் இறங்கலாம்ப்பா, எந்த நேரத்துலலாம் வரலாம்ப்பான்னு வச்சிருக்கீங்க நீங்கள். அதனால ஒரு பெண் ஐடி கல்ச்சருக்கு போகிறான். அதனால இந்த மாதிரி ஒர்க்
என்விரான்மெண்ட்டில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது அந்த மாதிரி பெண்களுக்கு. ஒன்று வந்து இந்த பிரெஸ்ட் ஃபீடிங்ன்றது ஒன்று, இன்னொன்று வந்து அவங்களுடைய சேஃப்டி பர்பஸ் எப்படி போயிட்டு வராங்கன்றதுலேருந்து ஆரம்பித்து அவங்களுடைய இந்த ஒரு சேஃப்டி செக்யூரிட்டி வேர்ல்டுக்குள்ளே அவங்கள எவ்வளோ என்விரான்மெண்ட் வச்சுருக்குது, மற்ற எத்தனை ஒர்க் பிளேசஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படின்றத நம்ம யோசிக்கணும். ஸோ இதெல்லாம் யோசிச்சு தான் பெண்கள் நிறைய போக முடியாததுக்கான காரணங்கள் இருக்குது. அப்போ அதை நீங்கள் கொண்டு வர முடியும். எல்லா இடங்கள்லையுமே வந்து ஒரு பெண்கள் வேலை போகிறதுக்கு முன்னாடி இனிமேல் வந்துட்டு எல்லா இடங்கள்லையுமே இனிமேல் ஒரு பெண் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்கணுன்றத ஒரு பாலிசியாக கொண்டு வரணும். ஓகே, நீ ஒரு ஆஃபீஸ் நடத்துகிற அப்படின்னா உன்னுடைய ஆஃபீஸில் பெண்கள் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா இதெல்லாம் உன் ஆஃபீஸில் இருக்கணும். இந்த விஷயங்கள்லாம் நீ உன்னுடைய ஆஃபீஸில் வச்சுருந்தா தான் உன்னுடைய கம்பெனியை ரன் பண்ண முடியும், உன்னுடைய ஆஃபீஸை நீ ரன் பண்ண முடியும் அப்படின்னு கவர்மெண்ட்லேருந்து ப்ரைவேட்லேருந்து எல்லா ஒர்க்கிங் பிளேசஸ்லையுமே கொண்டு வரணும் இது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை இவங்க முன்னெடுப்பு எடுக்கிறதோட இதையும் சேர்த்து பண்ணாங்கன்னா ஐ பி வெரி ஹாப்பி. சார், நார்த் இந்தியாவில் ஹங்கர் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அது மட்டும் இல்லாமல் சோனம் வாங்சக் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஹங்கர் ஸ்ட்ரைக் நடத்திட்டு இருக்காங்க. தொடர்ந்து 20 நாளுக்கு மேலே இது நடக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அது என்ன ஒரு முக்கியமான ரீசன், எதற்காக இது நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் அவர் வந்து அவரோட போஸ்ட்டை ரிசைன் பண்ணணும் அப்படின்றதுனால. எதுக்காக அப்படின்னா நீட், இதுக்கு முன்னாடி ஒரு தடவை நீட் வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க, பேப்பர் லீக் ஆச்சு, திருப்பி இன்னொரு டேட்டு வச்சாங்க, திருப்பி அது நடந்து முடிஞ்சு இப்போ ரிசல்ட்ஸ்லாம் வந்துருச்சு. பட் இருந்தாலுமே வந்து அதில் நிறைய உயிர்கள் போயிருக்கு. 20க்கும் மேற்பட்டவர் வந்து உயிரை விட்டுருக்காங்க அந்த மாணவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி எஜுகேஷன் சிஸ்டத்தையே மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு ஹங்கர் ஸ்ட்ரைக் சொல்கிறாங்க. அவர் ரிசைன் பண்ணணும். அந்த பொசிஷனுக்கு சோனம் வாங்சக் வந்து லீட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சோனம் வாங்சக் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டிஸ்ட் சார். காஷ்மீரில் இருக்கார் இவர் நிறைய ஒரு ஸ்கூலுக்கு கூட கோ ஃபவுண்டர் அப்படின்றலாம் சொல்கிறாங்க. 3 Idiotsல வந்து ஆமர் கான் அவரோட கேரக்டரே வந்து இவரோட கேரக்டர்லேருந்து இன்ஸ்பிரேஷன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அதை வந்துட்டு அவருமே இல்லை என்னைய வச்சு இல்லைன்னு சொல்றாரு. 2 பக்கமும் ஆமீர் கானும் வந்துட்டு இல்லை இது அவரை வச்சு இல்லைன்னு இவரும் சொல்றாங்க. பட் நிறைய பேர் சொல்றது என்னன்னா இது இவரை வச்சு தான் இருக்கும்னு நினைக்கிறாங்க. சொல்லுங்க. அதான் சார், ரிசைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து முன்னிறுத்தி வராரு. ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நேஷனல் மீடியாஸ் எதுவுமே இதை பற்றி இன்னும் பேசலை. அதை நல்லா பார்க்குறோம் நம்ம. அவங்க மோஸ்ட்டாக வந்து நம்ம தமிழ்நாடுல என்ன நடக்குது, அப்புறம் அதுவும் பிஜேபி சைட்லேருந்து எந்த ஒரு அதை பற்றி பேசதா இருக்கட்டும், இல்லை அவர் அப்படி பண்ணுறாரு அப்படியா சரி பொறுத்திருந்து பார்க்குறோம், அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், எதுவுமே அவங்க சைட்லேருந்து எதுவுமே பேசலை. அவர் பாட்டு அந்த ஸ்ட்ரைக் போயிட்டுருக்கு, ஜென்சி அந்த தலைமுறையினர் போய் சப்போர்ட் பண்ணுறாங்க, அங்கே சில ஒர்க் ஷாப்ஸ்லாம் வைக்கிறாங்க அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்காக. இப்படி தான் போயிட்டுருக்கே தவிர அதுக்கான ஒரு ஸ்டெப்ஸ் என்ன நடக்குது அப்படிங்கிறத மாதிரி தெரியல சார். இதுவும் இப்போ இதை சுற்றி நிறைய விஷயம் நடக்குது. ஒரு சைடு அவரோட ஹெல்த் டிட்டீரியரேட் ஆகிட்டு போயிட்டே இருக்குதுங்கிறது ஒன்று பயங்கரமாக பார்க்க முடியுது. நம்மளால் டாக்டர்ஸ் வந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க. பட் அவர் நிறுத்துற மாதிரி தெரியல, தண்ணி மட்டும் தான் குடிக்கிறாரு. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவர் வந்துட்டு சும்மா ஒரு ட்ராமா ஸ்டேஜ் பண்ணுறாரு. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ற இந்த கட்சியுடைய இந்த ஒரு குரோத்தை வந்து இவர் அந்த கிளைமை வந்து இவர் எடுத்துக்க பார்க்குறாரு. அந்த அந்த மொத்த ஃபேமையும் வந்து இவர் பக்கம் திருப்பிக்கிறார் இப்போ இவர் அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க பிஜேபியில் அப்படின்னா வந்து நாங்கள் வந்து டேரெக்டாக பிகாஸ் ஒய் ஏன் பதில் பேச மாட்டேங்கிறாங்க அவங்க பிஜேபிலேருந்து கேட்டதுக்கு, இவர் வந்து எங்களுடைய பிரதமர் வந்துட்டு மக்கள்கிட்ட நேரடியாக பேச நினைக்கிறார். ஹி வாண்ட்ஸ் டு டாக் டு த பீப்புள் டைரக்ட்லி. அவர் வந்து மக்கள்கிட்ட பேசுவாங்க அப்படின்னு. ஸோ இங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்கலாம் மக்கள் இல்லை. ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க வந்து வேறு நாட்டிலேருந்து வந்தவங்க. அவங்க வந்து ரஷ்யா சிட்டிசன்ஸ். அவங்களாம் இந்தியாவில் வந்து ஜந்தர் மந்தர் அப்படின்ற இடம் வந்துட்டு நம்ம எப்படி வள்ளுவர் கோட்டமோ அந்த மாதிரி வந்து அது ப்ரொட்டஸ்ட்டுக்குன்னே வச்சிருக்கிற இடம், அலாட்டட் பிளேஸ். அங்கே வந்து ஒரு பொறுமையான எந்த ஒரு போராட்டமும் முழக்கமும் பெருசாக இல்லாத ஒரு ஹங்கர் ஸ்ட்ரைக்கை பொறுமையாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அது உங்கள் கண்களுக்கும் உங்களுடைய செவிகளுக்கும் வரலை அப்படின்னா வேறு எதுவும் உங்கள் செவிகளுக்கு வரும். ஓகே அப்படின்னு. அப்போ இதில் வந்துட்டு இவர் வந்து ஒரு ட்ரைட்டர், இவர் வந்து இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணியிருக்காரு தெரியுமான்னு இந்த பக்துங்கெல்லாம் சேர்ந்து இவரை பற்றி இவர் வந்து இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணியிருக்காரு, இவர் வந்து பாகிஸ்தானுக்குலாம் போயிட்டு வந்திருக்காரு, இவர் வந்துட்டு பாகிஸ்தானில் போயிட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணியிருக்காரு, சைனா இந்தியாவுக்குள்ளே வரும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நான் வந்துட்டு சைனா உள்ளே வர்றதுக்கு நானே ரூட்டு காட்டுவேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டப் காமெடி ஷோவில் அவர் சொன்ன ஒரு லைனை கொண்டு வந்துட்டு இந்த மாதிரிலாம் இவர் வந்து ஒரு சரியான ஆளே கிடையாது. ஒருத்தர் வந்துட்டு ஹங்கர் ஸ்ட்ரைக் பண்ணுறாருன்றதுக்காக உடனடியாக அவர் ஒரு தேசபக்தர் ஆயிட மாட்டார், அவர் யார் என்பதை நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ளணும், இதுதான் இவருடைய உண்மையான முகம் அப்படின்னு. டேய் நான் இது எல்லாத்தையும் விட்டுருங்க. இப்போ இவர் கொண்டு வர இந்த ஒரு அட்டென்ஷன், இவர் இந்த மாதிரி ஒருத்தர் உட்காந்து எனக்கு இவர் யாருன்றது இதுக்கு முன்னாடி தெரியாது, இவர் 3 Idiots ஒரு படம் இவரை வச்சு தான் வந்துச்சுங்கிறதுன்னு தெரியாது, இவர் பாகிஸ்தானுக்காக பேசுனது எனக்கு தெரியாது, இவர் ஸ்கூல் வச்சிருக்காருன்றது தெரியாது, யார் இவரை பற்றி எனக்கு இவர் யாரேன்னு தெரியாதுங்க.
பட் இங்கே இந்த மூலையில தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு இருக்கிற எனக்கும் அங்க நடக்கிறது தெரிய வந்திருக்குது இன்னைக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் இவரா? அவ்வளவுதான். ரைட். கண்டிப்பா கண்டிப்பா. எனக்கு இந்த விஷயம் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய மூவ்மெண்ட்டுமே கூட வந்துட்டு தே டோன்ட் வாண்ட் டு கிளைம் எனிதிங். நான் தான் இதை பண்ணேன்றதா அவங்க வந்து நிக்கல. இந்த விஷயத்துல அவங்க வந்து ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கிறாங்க. அதுல இவர் வந்து இணைந்திருக்கிறாரு. அவர் ஹங்கர் ஸ்ட்ரைக் இருக்கிறேன்னு அவர் இருக்கிறாரு. இவ்வளவுதான். தட்ஸ் இட். நமக்கு தேவை வேலை நடக்கணுங்க. இவர் யாரு, இவருடைய பேக்ரவுண்ட் என்ன, இவர் யார் தெரியுமா, இவர் ஒரு மோசமான ஆள் தெரியுமா, அவரோட பர்பஸ் என்ன, இதை அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். இவ்வளோ பேருக்கு இப்போ போய் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அவ்வளோதான். அதை தான் நம்ம பார்க்கணும். அவர் நல்லவர் கெட்டவர்ன்றதான் எனக்கு தேவை கிடையாது. காக்ரோச் ஜனதா பார்ட்டி இதை ஆரம்பிச்சதற்கான காரணம் என்ன, அது இன்னைக்கு சர்வ் ஆயிருக்குதா, அந்த பர்பஸ் இஸ் சர்வ்டு. அதனால தான் அவங்களே சொல்றாங்க போதும், நம்ம நினைச்ச இந்த இவ்வளவு தூரம் இது வந்துருச்சு, நீங்க இந்த ஹங்கர் ஸ்ட்ரைக்கை பண்ணாதீங்க, நம்ம நார்மலா நம்ம வந்து போராட்டம் பண்ணுவோம், நீங்க ஹங்கர் ஸ்ட்ரைக் பண்ண வேணாம்னு அவர் சொல்றாங்க. பட் ஆனால் அவர் அதை கேட்குற மாதிரி தெரியல. பட் நான் என்ன சொல்றேன்னா, இந்த பாஜக கவர்மெண்ட்டுக்கு இது பழகி போன ஒரு விஷயம். மணிப்பூர்ல எவ்வளவோ பெரிய பிரச்சனை நடந்தப்பையும் அந்த மக்களை போய் பார்க்கல. இந்தியாவுடைய மிக மோசமான ஒரு சம்பவம் நடந்தது மணிப்பூர் சம்பவம். யாருனாலும் என்னைக்குமே அதை மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்துக்கே இன்று வரைக்கும் அதை பத்தி வாயை திறக்க முடியாத ஒரு பிரதமரை நீங்க இதுக்கு போய் வாயை திறக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. அண்ட் இதெல்லாம் விட்டுட்டு எனக்கு ஒரு ஜோக் என்ன பெருசா தெரியுது அப்படின்னா, இங்க இருக்கிற ஊப்பிங்கெல்லாம் நிறைய பேர் பாஜகவை எதிர்க்கிறனால வந்துட்டு இந்த விஷயத்தை பத்தி ஓவரா வந்துட்டு பாருங்க, இந்த பாஜக இப்படி, இந்த பாஜக அப்படி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. இதை நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்களா? 165 நாள், ஆகஸ்ட் மாதம் 2025 ஜனவரி மாதம் வரைக்கும் 165 நாள் சானிட்டரி ஒர்க்கர்ஸ், தூய்மை பணியாளர்கள் இதே தமிழ்நாட்டில் இப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்களே, அதெல்லாம் கண்ணுக்கு தெரியலையா? இப்போ தான் தெரியுதா உங்களுக்கு ஹங்கர் ஸ்ட்ரைக்? இப்போ அவங்க அன்றைக்கி ஹங்கர் ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தாங்கன்னா இதுவும் அது ஒன்று அப்படின்னு இருப்பீங்களா? அன்றைக்கி அவங்க ஹங்கர் ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு அதில் பல பேர் செத்து போயிருந்தா கூட வந்து பார்த்துட்டு இருந்திருக்க மாட்டாங்க அன்றைக்கி இருந்த முதல்வர். ஆராசா போய் பார்த்துட்டு வந்திருக்காரு சார், சோனம் வாங்சன். அதை போய் பார்த்தீங்க, அதை போய் தான் பார்க்குறீங்களா? என்னங்க அது? ஐயோ, ஒரு டெல்லி எம்பியில் அவர் டெல்லியில் இருக்கிறார், அதனால் போய் பார்த்துருப்பாரான்னு நமக்கு தெரியல. சரி, ஓகே. அன்றைக்கி அவருக்கு தமிழ்நாட்டில் வந்துட்டு செக்ரட்டரியேட்டுக்கு முன்னாடியே உட்காந்துருந்தவங்களுக்கு செக்ரட்டரியேட்லேருந்து பின்வாசல் வழியாக போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க போல. முன் வாசல் வழியாக அன்றைக்கி போயிருந்தாங்கன்னா அன்றைக்கி கூட வந்து இந்த வெளியே வாசலில் உட்காந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணவங்கள பார்த்துருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ப்ரொட்டஸ்ட் இந்த ஊர்லேயே நடந்திருக்குது. இதே இதில் எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த தலைநகரத்தில் செக்ரட்டரியேட் வெளியே 165 நாள் ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க தூய்மை பணியாளர்கள். அவங்களுடைய பணி நிரந்தரத்துக்காகவும் அவங்களுடைய பணியில் உயர்வு வேணும், அவங்களுடைய அந்த சம்பள உயர்வு வேணுங்கிறதுக்காக அவ்வளோ போராட்டம் பண்ணாங்க. அது எதையுமே கண்டு கொள்ளாத இந்த ஒரு தமிழக அரசில் இருந்த திமுக இன்னைக்கு வந்து இந்த விஷயத்தை பற்றி பேசிட்டு இருக்குது. இவங்களாம் அதை பற்றி அருகதே கிடையாது. தயவுசெய்து உங்கள்கிட்ட பேசலாம்னு சொல்லுங்கள், கம்முன்னு ஓரமாக உட்கார சொல்லுங்கள். இந்த தாவேக்கா அரசை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை பற்றி மட்டும் டீட்டெயில்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒன் சிம்பிள் திங், இது வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் அன்நோட்டிஸ்டாக அவங்க விட்டது கிடையாது. தே ஆர் அட்ரஸிங் எவ்ரி திங். எந்த ஒரு தவறு நீங்கள் அவங்க மேலே வச்சாலும் அதை உடனடியாக அந்த குற்றத்துக்கு பதில் சொல்கிறாங்க. எந்த ஒரு அவதூறு பரப்பினாலும் அது தேவையில்லாத அவதூறாக இருந்தால் தூக்கி போட்டு போயிடறாங்க. அது முக்கிய அவதூறு, அனைவரும் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்ன உடனே அமைச்சர் ரமேஷ் அவர்கள் உடனடியாக வந்து ப்ரெஸ் மீட்டில் அதை வந்து பற்றி பேசி ஒரு அட்ரஸ் பண்ணி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு போனார். அப்போ தான் அது ஓரளவுக்கு ஓஞ்சி போச்சு. ஸோ இந்த மாதிரி தே ஆர் டேக்கிங் அக்கௌண்டபிலிட்டி, எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறாங்க. இவங்களை பார்த்து நீங்கள் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்காத ஒரு அரசு, அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்காத ஒரு கட்சி கரூரில் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கலன்னு சொல்லுவாங்க. நான் சிம்பிளாக அந்த கரூர் அக்கௌண்டபிலிட்டிக்கு இன்னைக்கு ஒரு பதில் சொல்கிறேன். கரூர் மேட்டரில் அக்கௌண்டபிலிட்டியே தாவேக்கா எடுத்துக்கல அப்படின்னு நீங்கள் எதை வச்சு இவங்க சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல. ரைட்டா? அந்த இதுக்கு சில பேர் தாவேக்கா இருக்கிறவங்களே கூட ஆமாம் அந்த மேட்டருக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு யோசிப்பாங்க. சிம்பிள், தாவேக்கா அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கலன்னா ஒருவேளை நமக்கும் இதில் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணுமோ அப்படிங்கிற ஒரு அக்கௌண்டபிலிட்டி அவங்க யோசிக்காமல் இருந்திருந்தாங்கன்னா அடுத்த முறை நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் அவங்க மாற்றம் பண்ணியிருந்திருக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணி பாட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்கணும்னு கொண்டு வந்ததுலேருந்து ஆரம்பித்து QR கோட் கொண்டு வந்து இன்னைக்கு ஒரு அரசில் இருக்கிற ஒரு கட்சியே, ரைட்டா, ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சி அவங்களோட மீட்டிங்க்கு இன்னுமே QR கோட் கொடுத்து வெறும் 5000 பேரை தான் நாங்கள் உள்ளே விடுவோம்னு சொல்லி நடத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னா அப்போ தே ஆர் டேக்கிங் அக்கௌண்டபிலிட்டி. அந்த அக்கௌண்டபிலிட்டி எடுத்தனால தான் இவங்க அதை உணர்ந்து செயல்பட்டுக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும். ரைட்? ஸோ அதனால் அவங்க எடுக்காத அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு துணி கூட அதில் வந்து ஒருக்குமே கிடையாது. ஸோ தே ஆர் டேக்கிங் அக்கௌண்டபிலிட்டி ஃபார் எவ்ரிதிங். இவங்க தான் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கல இன்னைக்கு வரைக்கும். நீ ஒரு ஆளும் கட்சியாக இருந்து கொண்டு ஒரு போலீஸை வச்சு உன்னால் ப்ராப்பராக ப்ரொடெக்ஷன் நீ கொடுக்க முடியல. ரைட்? அப்போ அக்கௌண்டபிலிட்டி எடுக்காது யாருன்னு இந்த விஷயத்தில் தெரிஞ்சுக்கலாம். ஆம்னி பேருந்துகள் சங்கம் வந்து இன்னைக்கு முதலமைச்சர் சந்திச்சிருந்தாங்க சார். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையா
இல்ல சார், விஜய் அவர்கள். அப்ப சொல்லுங்க. அப்ப அடிக்கடி வெறும் முதலமைச்சர் ஓகே சொன்னா சார். எப்படிங்க தெரியும்? ஓகே. ஏன்னா நாங்க கனவு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எங்களுடைய திட்டங்கள்லாம் போயிட்டு இருக்கறனால அப்ப அது இது எங்களுடைய ஆட்சி. நாங்க தான் இப்ப சிஎம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம்ல. அப்ப நீங்க சொல்லணுமா இல்லையா? கண்டிப்பா, கண்டிப்பா. முதலமைச்சர் ஜோசப் விஜய்ன்னு சொல்லுங்க. சார், தற்போதைய முதல்வர் விஜய் அவர்கிட்ட வந்து ஆம்னி பேருந்துகள் சங்க தலைவர் வந்து மீட் பண்ணியிருக்காங்க. அந்த சங்கம் மீட் பண்ணியிருக்காங்க. மீட் பண்ண பின்னாடி வந்து பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்க. அது ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க சார், அதை மட்டும் பார்த்துடலாம். அரசு பேருந்து கட்டணத்தில் ஆம்னி பேருந்துகளை இயக்க தயார். தாவேகா ஆட்சி வந்த பிறகு ஆர்டிஓ அலுவலகங்களில் ஆம்னி பஸ் அனுமதி பெற லஞ்சம் வாங்கவில்லை. விழா காலங்களில் ஆம்னி பஸ் கட்டணம் உயர்வதாக குற்றச்சாட்டு உள்ளது. 500 ஆம்னி பஸ் பேருந்துகளை அரசு பேருந்து கட்டணத்தையே இயக்க தயார் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க சார். இப்போ அவங்க பேசும்போது பேசின வீடியோவும் நாம பார்த்தோம். ஆர்டிஓ ஆஃபீஸில் இதுவரையும் வந்து ஒரு ஆம்னி பஸ்க்கு பர்மிட் வேணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் செலவாகும் ஒரு ஆம்னி பஸ்ஸுக்கு. இப்போ அதெல்லாம் எதுவுமே வாங்குறதில்ல. அந்த மாதிரி வாங்குறதுனால தான் எங்கள் டிக்கெட் ப்ரைஸ்லாம் அதிகமாக இருக்கு. ஸோ அது பெர்மிட் வாங்குறதுக்கு அது செலவு காசு கிடையாது. அந்த பெர்மிட் வாங்கணும்னா அவங்களுக்கு பார்ட்டி ஃபண்ட் லஞ்சம் கொடுக்கணும் 5 லட்சம் ரூபா. அதை சொல்லுங்க. லஞ்சம் பெர்மிட் வாங்கணும்னா 5 லட்சம் ரூபா செலவாகும்னு சொல்றீங்க நீங்க ஏதோ. நேரம் ஆக ஆக வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பணுன்ற வேகத்துல வந்து வார்த்தைகள்லாம் வேற மாதிரி மாறுது சார். அது வந்து புரியும்படி இருக்கும்னு நான் நினைச்சேன். பர்மிட் கொடுக்கணும் அப்படின்னா 5 லட்சம் செலவாகும் அப்படின்றது லஞ்சமா கொடுக்குறாங்க சார். திடீர்னு திமுக காரங்கன்னா வேலையை பார்த்து விட்டானா எட்டி பாக்குறானா நினைச்சு பயந்துட்டேன். 5 லட்சம் வந்து லஞ்சம் கொடுக்கணும் அப்படின்றது இருந்துச்சு. அதனால தான் எங்க டிக்கெட் பிரைஸ்லாம் அதிகமா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ அதெல்லாம் நாங்க கம்மி பண்றோம். அவங்க சொன்ன மாதிரி அரசு பேருந்து கட்டணத்திலேயே ஆம்னி பஸ் பேருந்துகளை இயக்க தயார். அதாவது 500 பேருந்துகளை இயக்க தயார் அப்படின்ற மாதிரி இது வந்து ஃபேஸ் 1 அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரும் சந்தோஷப்பட்டு இருந்திருப்பேன். இன்னும் அப்படி சொல்லல அவர் சொல்லல. அவர் ஏன்னா வந்துட்டு இன்னுமே ஆம்னி பேருந்துகள் இவங்க வந்து ஏதோ நமக்கு ஒரு பெரிய இது நல்லது பாவம் பார்த்து கொடுக்குற மாதிரி இவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது புரியவே இல்லை எனக்கு. அது என்னன்னு மக்கள் சேவைக்காக இந்த ஒரு 500 பஸ்ஸுகளை நாங்கள் வந்து தாவேக்கா இதுக்கு அரசு என்ன அரசு தமிழக அரசு வந்து என்ன ஒரு டிக்கெட் ஃபேர் வைக்குதோ அதே அளவில் நாங்களும் கொடுப்போம். இதுக்கு முன்னாடி இப்படித்தானே இருந்துச்சு ஒரு காலத்துல வரைக்கும். ஆக்சுவலா இது நீங்க நல்லா பாருங்க. இந்த இவங்க பீரியட் டிஎம்கே பீரியட் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் இவ்வளவு மோசமான டிக்கெட் ஃபேரிங்லாம் கிடையாது. ஆக்சுவலா 2018-19 நான் ஊருக்கு போகணும் பஸ் போட்டேன் அப்படின்னா ஒரு அதிகபட்சமே ஆவரேஜா நீங்க மினிமமா எப்போ பார்த்தீங்கனாலுமே வந்து ஒரு 500 டிக்கெட் இருக்கும். 450 ரூபாய்க்கு இருக்கும், 400 ரூபாய்க்குலாம் இருக்கும் ஏசி பஸ் ஸ்லீப்பரு. பட் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 500-550 ரொம்ப அதிகமாக போச்சுன்னா 750. இந்த ஃபெஸ்டிவ் பீரியட் இல்லாமல் நார்மல் டேஸில் சொல்கிறேன். நார்மல் டேஸ் சாட்டர்டே சண்டேனாலே 700-750 தான் அதிகபட்சம் ஊருக்கு நான் போகிறதுக்கு பஸ் செலவு பண்ணுவேன். ஏசி ஸ்லீப்பரு நல்லா சொகுசாக தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு வந்து மினிமமாகவே அந்த 700-750 ஆக்கி அதுவும் வந்து ஒரு நாள் 2 நாள்ல அப்படின்னு 750 ஆன்வர்ட்ஸ்னு போட்டிருக்கும் இந்த பிரைவேட் வெப்சைட்ல. பிரைசிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்பருக்குலாம் ஒரு ரேட்டு, லோவருக்கு ஒரு ரேட்டு, சிங்கிளா இருந்தா ஒரு ரேட்டு, டபுளா இருந்தா ஒரு ரேட்டு. ஏன்னா எனக்கு ஃப்ரண்ட்ல இருந்தா ஒரு ரேட்டு, பேக்ல போனா ஒரு ரேட்டு, அதுவும் இருக்குது. ஆமா, எனக்கு புரியல. இவ்வளோ வித்தியாசமான எப்படிங்க டிக்கெட் விற்கிறதுக்கு முடிஞ்சது? இது எப்படிங்க இந்த அரசாங்கம் அனுமதிக்குது? எனக்கு புரியவே இல்லைங்க. அப்ப ஃபெஸ்டிவ் பிரைஸ்ல நீங்க எவ்வளவு ஜாஸ்தியா இருக்கு? ஃபெஸ்டிவ் பிரைஸ்ல மினிமமா 2500 ரூபா. முன்னாடிலாம் வந்து மினிமமா 1000 ரூபாய் இருக்கும், அதிகபட்சம் 2000 ரூபாய் இருந்துச்சு. இப்போ இந்த ஆட்சி காலத்துடைய எண்டில் அவங்க எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மினிமமாக 2500 சார். நீங்கள் ஊருக்கு போகணுன்னா டே நான் என் தீபாவளிக்கு வந்துட்டு துணி எடுக்கிறதுலேருந்து பட்டாசு வெடிக்கிறதுலேருந்து எல்லாத்துக்கும் சேர்த்து நான் மொத்தமாக ஊருக்கு போனாலே நான் அவ்வளோதான் நான் செலவு பண்ணுவேன். நீ என்ன எனக்கு இங்கேருந்து போகிறதுக்கு மட்டும் 2500 ரூபா கேட்குற அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ அதெல்லாம் இவங்க ரெகுலேட் பண்ணுறதுக்கு இந்த அரசு தரப்புலேருந்து முடிவு எடுக்கணும். நிறைய இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணணும் ரூல்ஸை. ஆனால் இவங்க நம்ம பாவம் பார்த்து கொடுக்குற மாதிரி 500 பஸ்ஸை கொடுக்குறேன்னாங்க. 500 பஸ்ஸுங்கிறது ஃபேஸ் 1 தான் சார். இப்போத்துக்கு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும். இதெல்லாம் 500 பஸ்ஸை இனிமேல் எவ்ரிடேன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், ஆல் டேஸ் த்ரூ அவுட் த டேஸ். ஃபெஸ்டிவ் டைம்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்றாங்க. பட் ஆனால் நாங்கள் இப்போ ஆல் த்ரூ த கேலண்டர் இயர் 12 மாசமும் நாங்கள் வந்துட்டு ஒரு 500 பஸ்ஸை மட்டும் எங்களுக்கு உள்ள இருக்கிற 500 பஸ்ஸை பிரைவேட் ஆம்னியில் ஒரு ஏசி பஸ் ஃபேர் என்ன ரேட்டுக்கு விற்குமோ கவர்மெண்ட்ல அந்த ஃபேருக்கு பண்றோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து அதை ஓகே சொல்லி அனுமதி கொடுக்கணும். அதுக்கப்புறம் நாங்கள் பண்ணணும். இப்போ எல்லாம் ஸ்டார்ட் ஆகல, இனிமேல் தான் கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகல. ஆக்சுவலாக அவங்க என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா இது திமுக அரசு கிட்ட மாதிரி நம்ம விலையை குறைக்கிறோன்னு சொன்னா அந்த அரசு ஒன்னே கூப்பிட வர என்னையா விலையை குறைக்கிறோன்னு சொல்லிட்டு நீ வந்துட்டு எழுதி கொடுத்துட்டு போயிருக்க, என்னத்தையா குறைக்கிறப்ப நீ அதிகமா போடு, குறைக்கலாம் நம்மள குறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்தி அனுப்பி விட்டுருவாங்க. ரைட்டா? ஏன்னா வந்துட்டு நம்ம தானே அவங்க சொல்றாங்களா, அவங்க சொல்ற மாதிரி லஞ்சம் வாங்குறதுனால தான் நாங்கள் விலையவே ஏற்றணும் அப்படின்றாங்கல்ல. இப்போ நான் லஞ்சம் வாங்கிட்டு இருக்கிறேன், அந்த காசை நீ எப்படி சம்பாதிப்பீங்க? ஏற்றி விதியா அப்போ தானே சம்பாதிப்பீங்க, நல்லா இரு அப்படி சொல்லிட்டு அனுப்புவாங்க. அந்த மாதிரி நினச்சிட்டாங்க போல இவங்க. இப்போ தாவேக்கா அரசு என்ன சொல்லுன்னு தெரியல, நம்ம வேறு விலையை குறைக்கிறோன்ட்டோம் அப்படின்னு. இப்போ ஒரு ஏசி சீட்டர் எவ்வளோ விலை இருக்கும் ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில்? 350 ருபீஸ். அந்த 350 ருபீஸ்க்கு இப்போ இவங்க கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க.
ரைட், நல்ல விஷயம். ரைட். ஏன்னா இப்போ வந்து ஒரு 700 800 இருக்கிற டிக்கெட்டை உங்களால் ஒரு 350 ஆமா. கொடுக்க முடியுமா அது அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் பொறுத்து இருக்கு. சாதாரணமா நம்ம ஆவரேஜா சொல்றோம். ஆவரேஜா. ரைட், பொறுத்து இருந்து பார்ப்போம். ஓகே சார். வேற சில முக்கியமான விஷயங்கள் அடுத்த தடவை டிஸ்கஸ் பண்ணலாம் சார். தேங்க்யூ.